சமையல். இன்றைக்கி நம்ம வரகரிசி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்க்கலாம். 200 கிராம் வரகரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு 4 வாட்டி கழுவிட்டு இதை ஊற வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கிறோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி வச்சுக்கிறோம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுக்கிறோம். கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். இந்த வரகு கொழுக்கட்டையில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, புரதச்சத்தும் இருக்குது. உடம்பு எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு கொடுக்கும். சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸாக இது செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இதை குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வரகரிசி கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கேஸில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் அது சூடாகிற முடிய கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வடைச்சட்டி சூடாயிடுச்சு. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற கடுகு அது கொஞ்சம் பொரிங்கிட்டோம். அது கூட சீரகம். கேஸை இப்போ ஸ்லோவில் வச்சுக்கலாம். சீரகம் கூட கடலைப்பருப்பு, இஞ்சி துண்டு கட் பண்ணி வச்சுக்கோம். அது பச்சை மிளகாய், வெங்காயம், போட்டு இதை தாளிச்சுக்கணும். இப்போ அடுப்பை நம்ம மீடியம் சைஸில் வச்சுக்கலாம். தேவையான உப்பு, வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் தேவையான உப்பு நம்ம போட்டுக்கிட்டோம். வெங்காயம் பச்சை மிளகாய் வெந்து வரணும்ல, அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு தாளிச்சிக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த டைத்தில் நம்ம 200 கிராம் அது வரகரிசி எடுத்து வச்சுருக்கிறோம்ல ஊற வச்சு, அதுக்கு தண்ணி 1/2 லிட்ரு ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற வரகரிசியை போட்டு வேக வைக்கலாம். அடுப்பை நம்ம ஸ்லோவாக வச்சுக்கணும். அரிசி வேகட்டும். இது நல்லா சேர்ந்து வரணும். குழகுலன்னு இருக்கக்கூடாது. இன்னும் கெட்டியாக வரணும். அதுபடி நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும். இடையில 1 நிமிஷம் விட்டுட்டு கிண்டிகிட்டு இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கெட்டியாக ஆன அப்புறம் எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. அரிசி நல்லா வெந்துருச்சுங்க. இந்த நைஸாகவும் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து இதை கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வச்சு வேக வச்சுக்கணும்.
ரொம்பவும் ஆற விட்டுடாம கொஞ்சமாக ஆறின அப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. நம்ம கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து பிடி கொழுக்கட்டையாக இட்லி தட்டத்தில் இதே மாதிரி வச்சு ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவும் கொழுக்கட்டை வச்சுட்டோம். இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொதிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் வெந்தப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொழுக்கட்டை வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்குது. இதே மாதிரி ஒரு தட்டத்தில் நம்ம பரிமாறிக்கலாம். இப்போ சுவையான வரகரிசி கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.